வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: நீங்கள் மனோபலம் கொண்டு தைரியமாயிருங்கள். அவர்களைப் பார்த்து பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உபாகமம் அதிகாரம் 31 இறை வசனம் 6. பயம் வேண்டாம். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனநிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் நாம் பயம் என்ற உணர்விலிருந்து விடுபட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் பயம் இல்லாத மனிதர்களே இல்லை. நமது தியான பகுதியில் 120 வயதுடைய மோசே நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. மோசே கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். இந்த வசனங்கள் குறிப்பாக யோசுவாவை நோக்கி கூறப்பட்டன. அவர் இஸ்ரவேலர்களை வாக்குப்பண்ணப்பட்ட தேசத்திற்குள் அழைத்துச் செல்ல தயாரான போது அந்த பணிக்கு மிகுந்த தைரியமும் விசுவாசமும் தேவைப்படும். கடவுள் அவர்களின் வலிமை மற்றும் பாதுகாப்பின் இறுதி ஆதாரமாக இருப்பதால் தங்கள் சூழ்நிலைகளைப் பற்றி பயப்படவோ அல்லது திகிலடையவோ வேண்டாம் என்று வசனங்கள் விசுவாசிகளை ஊக்குவிக்கின்றன. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். இது மோசேயின் இறுதி வார்த்தைகள். திருமறையில் 365 இடங்களில் பயப்படாதே என்கிற வார்த்தை இருக்கின்றது. காரணம் 365 நாட்களும் நாம் பயமின்றி இருக்க வேண்டும். தன்னை பற்றிய பயம், குடும்பத்தை பற்றிய பயம், தொழிலை பற்றிய பயம், பிள்ளைகளை பற்றிய பயம், படிப்பை பற்றிய பயம், வலிமையோடு இருக்கிறவர்களை பார்த்து பயம். ஒரு நபர் தீவிரமான பயம் அல்லது ஆபத்தை அனுபவித்திருந்தால் அவர்கள் பயத்தோடு இருக்க வாய்ப்புள்ளது. உதாரணமாக, விபத்து அல்லது மோசமான அனுபவங்கள், மனச்சோர்வு, பதட்டம் போன்ற மனநலக் கோளாறுகள் ஒருவருக்கு பயத்தை அதிகப்படுத்தலாம். பயம் வாழ்வில் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த பயம் கடவுள் மீது இருக்கிற பயமாக மாத்திரமே இருக்க வேண்டும். வேறு எந்த தனிப்பட்ட நபர் மீதும் வேண்டாம். அது நமக்கு துயரத்தை கொடுக்கும். கடவுள் பயம் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், துணிச்சலை கொடுக்கும். நாம் ஜெபிப்போம். தூய கடவுளே, எங்கள் உள் இருக்கின்ற மனித பயம் நீங்கி என்றும் எப்போதும் கடவுள் பயம் உள்ளவர்களாய் வாழ துணை புரியும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: திருமறையில் எத்தனை இடங்களில் பயப்படாதே என்கிற வார்த்தை இருக்கின்றது? திருமறையில் எத்தனை இடங்களில் பயப்படாதே என்கிற வார்த்தை இருக்கின்றது? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.